நம்ம ஃபோனில், லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க ஒருத்தரை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த அப்ளிகேஷன் பேர் தான் VLC. ஒரு ஆரஞ்சு டிராஃபிக் கோன் ஐக்கானில் இருக்க ஒரு பிளேயரு உலகத்திலேயே 6 பில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இது வரைக்கும் ஆயிருக்கு. இந்த கோன் சிம்பிளுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட எத்திக்ஸும் அவரோட சாக்ரிஃபைஸும் அவரோட பியூர் பேஷனும் தான் இருக்குது. ஜீன் பேப்டிஸ்ட் கெம்ப் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு இன்ஜினியர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் எப்படி ஒரு வாலண்டியர் குரூப்ஸ் வச்சு ஒரு வேர்ல்டுலேயே மிகப்பெரிய பெஸ்ட் மீடியா பிளேயரை கிரியேட் பண்ணார். எதுக்காக இது எல்லாத்தையும் ஓப்பன் சோர்ஸாக கொடுத்தாரு? எதுக்காக இவர் ஃப்ரீயாக அதை கொடுத்தாரு? நம்ம டிவைஸ்லாம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் வர்றது VLC தான். நார்மலாக ஒரு ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை கூகுள்லேயோ போய் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம நினச்ச வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ஆடோ எதுவும் இல்லாமல் அந்த வீடியோவை நம்ம ஃப்ரீயாக பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக ஒரு ஆட் ஃப்ரீ மீடியா பிளேயராக அவர் கொடுக்கணும்? அவருக்கு VLC மூலமாக எந்த ஒரு வருமானமும் வராது. ஆனால் அவருக்குன்னு இருக்க வருமானம் வேறு என்னவா இருக்கும்? இது ஒரு நார்மல் டெக் காயோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபலை மெயின்டைன் பண்ணுற ஒருத்தரோட ஸ்டோரி தான் இது.